நிகழ்ச்சியிலே முதலாவதாக வரவேற்புரையினை எங்கள் மத்தியில் இருக்கிற மகள் தாஞ்சு அவர்கள் வரவேற்புரையினை வழங்கி வைப்பார். Good morning everyone. I warmly welcome all honorable pastors, respected teachers, loving parents, our dear children and well-wishers to today's Sunday school program. We are so happy to see your smiling faces. Today is a special day to learn about God's love, sing songs and enjoy being together in His presence. Let's thank God for this wonderful opportunity and open our hearts to ground faith, kindness and joy. Once again, I welcome everyone. Let's begin with the prayer. இன்றைய ஓய்வு நாள் பாடசாலை நிகழ்விற்கு வருகை தந்துள்ள வணக்கத்திற்குரிய போதகர்கள், மதிப்பிற்குரிய ஆசிரியர்கள், அன்பான பெற்றோர்கள், பிள்ளைகள் மற்றும் நலன் விரும்பிகள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். உங்களின் மகிழ்ச்சியான முகங்களை பார்ப்பதற்கு எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இன்று நாம் தேவனின் அன்பை அறிந்து பாடல் பாடி இன்றைய சிறந்த நாளில் அவர் சமூகத்தில் நாம் அனைவரும் மகிழ்ந்திருப்போம். இந்த அருமையான வாய்ப்புக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லி நம் இதயங்களை திறந்து நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் வளர தயாராகுவோம். மீண்டும் ஒரு முறை அனைவரையும் அன்புடன் வரவேற்று கொண்டு நாம் ஜெபத்துடன் இந்நாளை தொடங்குவோம். நன்றி. தஞ்சாவூரு பொம்மை, தலையாட்டும் பொம்மை, நான் ஏசுசாமி செஞ்சு வச்ச பொம்மை, பொம்மை பூமி கூட பொம்மை,
பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகளை இயேசு நம்மை நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகளை இயேசு நம்மை நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகளை இயேசு நம்மை நேசிக்கிறார். குட்டி குட்டி தம்பிகளை இயேசு நம்மை நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகளை இயேசு நம்மை நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகளை இயேசு நம்மை நேசிக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகளை குட்டி குட்டி தம்பிகளை இயேசு நம்மை நேசிக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் சகையு என்ற ஒரு சிறு நாடகத்தை நடிக்க வந்துள்ளோம். நான் யார் என்று உங்களுக்கு தெரிகிறதா? நான் தான் சகையு. நான் ஆயக்காரர்களுக்கும் ஐஸ்வர்யவான்களுக்கும் தலைவனாயிருக்கிறேன். நான் ஒரு குள்ளமான மனிதன். இன்று ஏசப்பா வாரார் என்று கேள்விப்பட்ட நான், அவர் எப்படிப்பட்டவராயிருப்பார்? அவர் நிறைய அற்புதங்கள் செய்கிறவராமே. எங்கே அவர் வாரார் என்று பார்ப்போம் இருக்கா? ஐயோ, ஏசப்பாவை எனக்கு தெரியுதில்லே. நான் குள்ளமான மனிதனா இருக்கிறதால அவர் எனக்கு தெரியுதில்லே. தெரியுதே இல்லை ஏசப்பாவை எனக்கு. ஐயோ, அங்கே ஒரு காட்டு மரம் இருக்கு, அதுல ஏறி போய் ஒரு ஏசப்பாவை பார்ப்போம். ஏசப்பா இப்படிப்பட்டவரா இருக்கிறேன். சகைவே சகைவே, சீக்கிரமா இறங்கி வா. நான் என்று உன் வீட்டிற்கு வர வேண்டும். இவர் பாவியான மனுஷர் வீட்டில் தங்க போகிறாரா? ஏசப்பா, நான் பாவிகள்கிட்ட இருந்து வேண்டின பணத்தை நான் அவர்களுக்கு ரெட்டத்தனையா திரும்ப கொடுக்கிறேன். என்ற ஆஸ்திகள் அறவாசிய நான் அவர்களுக்கு திரும்ப கொடுக்கிறேன் ஏசப்பா. சகைவே, நீ சந்தோஷமா போ. உன் வீட்டிற்கு இன்று ரட்சிப்பு கிடைத்தது. சகையுவை பார்த்தீர்களா? அவன் பாவம் செய்தாலும் இயேசுவை காண வேண்டும் என்ற வாஞ்சை அவனுக்கு இருந்தது. அவன் இயேசுவை கண்டு மனம் திரும்பினான். அதே போல இதில் இருக்கிற நாங்களும் இயேசுப்பாவிடம் மனம் திரும்பினால் நாங்களும் சந்தோஷமான வாழ்க்கையை காணலாம். நன்றி.
கிருபை வேண்டுமே எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே போதும் அருகே நீர் வேண்டுமே நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே ஹalleluya hallelujah amen hallelujah hallelujah amen hallelujah hallelujah amen hallelujah hallelujah amen விலகாத பிரியாகவும் சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே விலகாத பிரியாகவும் சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே ஹalleluya hallelujah amen hallelujah hallelujah amen hallelujah hallelujah amen hallelujah hallelujah amen Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. அவர் பாலகனாய் ஜனித்த அவர் இம்மானுவேலினோடிருப்பாரே உலகத்தின் ராஜா அவர் தூதர் போற்றும் தேவன் அவர் இம்மானுவேல் என்னோடிருப்பாரே அவர் பாலகனாய் ஜனித்த அவர் இம்மானுவேலினோடிருப்பாரே உலகத்தின் ராஜா அவர் தூதர் போற்றும் தேவன் அவர் இம்மானுவேல் என்னோடிருப்பாரே
என்னோடிருப்பாரே சமாதான பிரபு அவர் நன்மை தரும் தகப்பன் அவர் இம்மானுவேல் என்னோடிருப்பாரே மகிமை நிறைந்த தேவன் அவர் அனுபவத்தின் கர்த்தர் அவர் இம்மானுவேல் என்னோடிருப்பாரே சமாதான பிரபு அவர் நன்மை தரும் தகப்பன் அவர் இம்மானுவேல் என்னோடிருப்பாரே இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே சாத்தா உருட்டு 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 அவன் போய் பொய்யா பேசுவான். சாத்தா உருட்டு 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 உருட்டுவான். அவன் போய் பொய்யா பேசுவான். அவனை நம்பி விடாத, நம்பி ஏமாந்திடாத. அவன் கலர் கலராரில் உடுவான், கலங்கி நிற்காத. அவனை நம்பி விடாத, நம்பி ஏமாந்திடாத. அவன் கலர் கலராரில் உடுவான், கலங்கி நிற்காத. சாத்தா உருட்டு 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 உருட்டுவான். அவன் போய் பொய்யா பேசுவான். சாத்தா உருட்டு 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 உருட்டுவான். அவன் போய் பொய்யா பேசுவான். உன்னை விட யாரும் இல்ல பெருமை பேசுவான். செல்போன்ல மணிக்கணக்கா பேச தூண்டுவான். உன்னை விட யாரும் இல்ல பெருமை பேசுவான். செல்போன்ல மணிக்கணக்கா பேச தூண்டுவான். அவனை நம்பி விடாத, நம்பி ஏமாந்திடாத. அவன் கலர் கலராரி விடுவான், கலங்கி நிற்காத. அவனை நம்பி விடாத, நம்பி ஏமாந்திடாத. கலர் கலராரி விடுவான், கலங்கி நிற்காத. சாத்தா உருட்டு 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 உருட்டுவான். அவன் போய் பொய்யா பேசுவான். சாத்தா உருட்டு 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 உருட்டுவான். அவன் போய் பொய்யா பேசுவான். வழி சத்தியம் ஜீவனையும் தந்திடுவாரே. நீ வாழ வழி உனக்கு காட்டிடுவாரே. வழி சத்தியம் ஜீவனையும் தந்திடுவாரே. நீ வாழ வழி உனக்கு காட்டிடுவாரே. தம்பி கவலைப்படாத, தங்காய் கலங்கி நிற்காத. கர்த்தரேசு உனக்காக துணையில் கலங்கி நிற்காத. கர்த்தரேசு உனக்காக துணையிருப்பாரு. சாத்தா உருட்டு 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 உருட்டுவான். அவன் போய் பொய்யா பேசுவான். சாத்தா உருட்டு 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 அவன் போய் பொய்யா பேசுவான். உருட்டு 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 உருட்டுவான். அவன் போய் பொய்யா பேசுவான். சாத்தா உருட்டு 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 உருட்டுவான். அவன் போய் பொய்யா பேசுவான். உனக்காக மீண்டும் அவர் வந்திடுவாரே. உன் கரம் பிடிச்சு பரலோகம் கூட்டி செல்வாரே. உனக்காக மீண்டும் அவர் வந்திடுவாரே. உன் கரம் பிடிச்சு பரலோகம் கூட்டி செல்வாரே. தம்பி கவலைப்படாத, தங்காய் கலங்கி நிற்காத. கர்த்தரேசு உனக்காக துணையிருப்பாரு. தம்பி கவலைப்படாத, தங்காய் கலங்கி நிற்காத. கர்த்தரேசு உனக்காக துணையிருப்பாரு. சாத்தா உருட்டு 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 உருட்டுவான். அவன் பொய்யா பேசுவான். சாத்தா உருட்டு 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 உருட்டுவான். அவன் பொய்யா பேசுவான். அனைவருக்கும் வணக்கம். மரண வசனம் கீதம் 23ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 6 வசனங்கள் வரை. கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரணரில் பள்ளத்தாக்கில் விழுந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர், நீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும்.
என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நாடகத்தின் தலைப்பு மன்னிப்பு. ஒருத்தன் கடன் வாங்கினான் அல்லவா, அவனையும் காணோம். அவன் வாங்கின கடனையும் காணோம். முதல்ல போய் அவனை கூட்டிட்டு வாங்க. தங்கச்சி ஹாய்டா மச்சான், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. அப்புறம் பிஸ்னஸ் எல்லாம் எப்படிடா போகுது? நல்லா போகுது. நீ தானே கெவின்? ஆமா, என்னாச்சு சொல்லுங்க. நீ தானே எம்மாட்ட கடன் வாங்கின? ஆமா. உன்னை எம்மா அழைச்சிக்கிட்டு வர சொன்னாரு. இவன் தாண்டா, நான் எஜமான்ட்ட கடன் வாங்கினேன்டா, அவங்க வந்திருக்காங்கடா. கடனா? நான் போட்டு வர சாமி. சரி, மன்னிக்கிறேன். கடன் தானே. சரி போ, நீ சந்தோஷமா வாழு. இல்லையே ஜமான், எப்படியாவது உங்களோட கடனை நான் திருப்பி தருவேன் ஜமான். உன்னை பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு. நீ போய் சந்தோஷமா வாழப்பா. எவ்வளவு பெரிய மனசா போச்சு, ஒரு நிமிஷத்துல பயந்தே போயிட்டேன். இவன் அங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. டே, நீ தானே என்கிட்ட கடன் வாங்கினவன், எங்கடா என் கடனை குடுடா திருப்பி. எப்படியாச்சும் எஜமா என்ன மன்னிச்சுக்கோங்க. எப்படியாச்சும் உங்களுக்கு திரும்பி காசை தர எஜமா. உன்னையே நான் மன்னிக்கிறதா? இன்றைக்கு ரெண்டு பார்க்க விட மாட்டேன்டா. என் கடனை குடுடா திருப்பி. உன்னையே நான் மன்னிக்கவே மாட்டேன். என்னுடைய கடனை நீ திருப்பி கொடுக்கும் வரைக்கும் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். எஜமான், எஜமான் என்ன ப்ளீஸ் என்ன மன்னிச்சுக்கோங்க எஜமான். உன்னையே நான் மன்னிக்க மாட்டேன். நீ என் கடனை திருப்பி கொடு. தானே அவனுடைய வேலைக்காரனை போட்டு அடிச்சுட்டு இருக்கலாம். என்னது? நான் மன்னிச்சு விட்ட கெவினா? போய் அவனை கூட்டிட்டு வாங்க முதல்ல. டேய் குடுடா என் கடனை திருப்பி. டேய் குடுடா. எஜமான் என்ன மன்னிச்சு விட்டுட்ட, நான் வர மாட்டேனே. நீ இழுத்துட்டு போங்கடி. உன்னை மன்னிக்கவே மாட்டேன். உன்னோட வேலைக்காரன் 100 காசு தானே வேணான். அவனை நீ அடிச்சிட்டால, நான் இனி உன்னை மன்னிக்கவே மாட்டேன். இவனை கொண்டு போய் சிறையில போட்டு இவனுக்கு உண்டான எல்லாத்தையும் வித்து பணத்தை எடுத்துட்டு வாங்க சீக்கிரமா. இங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்களா? இதே போலதான் ஏசப்பா எங்க பாவங்களையும் மன்னிக்கிறார். நாங்களும் மற்றவர்களின் பாவங்களையும் மன்னிப்போம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பரலோக பஸ்ஸா நரக பஸ்ஸா என்ற நாடகத்தை நடிச்சு காட்ட வந்துடலாம். இந்த பள்ளிக்கூடம் போகாட்டியும் பரவாயில்ல, எப்படியாச்சும் பரலோக பஸ்ல இல்லைங்க. எங்க போறீங்க? நான் பரலோக பஸ் வருதான் பண்ணி கேள்விப்பட்டேன், நான் தான் ஏற போறேன். பரலோக பஸ்ஸுக்கு போறேன்டா. ரட்சிப்பின் டிக்கெட் வச்சிருக்கீங்க? ஆமா. தாங்க பாப்பா. ரட்சிப்பின் டிக்கெட் எல்லாம் கேக்குறாங்க பரலோகம் போறதுக்கு. இருங்க, உங்களோட பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கான்னு பாக்குறேன். ஓ, உங்களோட பேர் இருக்கு. நீங்க நல்ல பிள்ளையா வாழ்ந்துருக்கீங்க. அம்மா அப்பா ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸ்கூலுக்கு ஒழுங்கா போயிருக்கீங்க. அதனால இந்த பரலோக பஸ்ல பிரவேசிக்கிறதுக்கு அவருக்கு இடம் இருக்கு. நீங்க உள்ளுக்கு போகலாம். அட நட்பு, ஒருத்தன் போயிட்டான் நட்பு. சரி, பரலோக பஸ் இருக்குன்னு சொன்னது நான் பரலோகத்துக்கு போவோம். நில்லுங்க. எங்க போறீங்க? நான் பரலோகத்துக்கு போறேன். பரலோகத்துக்கு போறேன்டா. டிக்கெட் வச்சிருக்கீங்களா? ஓ, நான் ரட்சிப்பின் டிக்கெட் வச்சிருக்கேன். தாங்க பாப்பா. இந்தா வச்சிருக்கேன். உங்களோட பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கான்னு நான் பாக்குறேன். ஓ, உங்களோட பேர் இருக்கு. நீங்க நல்ல செயல்கள் செஞ்சிருக்கீங்க. பிள்ளைகளுக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லி கொடுத்துருக்கீங்க. வீட்டில் முன்மாதிரியா நடந்திருக்கீங்க.
அதனால உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பிரைவசிக்கு இடம் இருக்கு, போங்க நீங்க. அடச்சே, நட்பு உலகத்துல எல்லா சுவிசேஷக்காரரும் எலும்பி எலும்பி எல்லாத்தையும் பரலோகத்துக்கு கொண்டு போறாங்க போல. ஐயோ நேரமாச்சுடி, டப்புண்டு வாடி. நீ இப்பதான் மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கிற, வாடி டப்புண்டு. இந்த சான்ஸை இழந்தா இந்த பஸ்ஸை விட்டுரும். டப்புண்டு வாடி. ஐயோ டப்புண்டு வாடி, மேக்கப் பண்ணது காணும், வாடி. ஐயோ வாடி டப்புண்டு. நில்லுங்க நில்லுங்க, எங்க போறீங்க? பரலோக பஸ்ஸுக்குள்ள. ரஜிபின் டிக்கெட் வச்சிருக்கீங்களா? நான் வச்சிருக்கிறேனே. என்கிட்ட இல்லையே. தாங்க உங்களோட டிக்கெட்டை பாப்போம். அவள்கிட்ட ஐப்ரோ தான் இருக்கு. உங்களுக்கு வந்து ஜீவ புஸ்தகத்தில் இடம் இருக்கு, உங்களோட பேர் இருக்கு. நீங்கள் ஸ்கூலில் போயிட்டு டீச்சரை கீழ் படிச்சிருக்கீங்க, டீச்சரை சொன்னதெல்லாம் செஞ்சுருக்கீங்க. நீங்கள் நல்லபடியாக பொய் சொல்லாமல் அம்மாவுக்கு கீழ் படிஞ்சு இப்போ எல்லா உதவியும் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. அதனால உங்களுக்கு இடம் இருக்குது. உங்கள்கிட்ட ஜீவ புஸ்தகத்தில் இடம் இல்லை உங்களுக்கு. நீங்கள் வந்து மேக்கப் போட்டுட்டு வந்திருக்கீங்க, கண் கால் கைக்கெல்லாம் அடிச்சுட்டு வந்திருக்கீங்க. பாஸ்டர் எத்தனை வாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்க அறிவுரை? பாஸ்டர் சொன்னா கேட்க விட மாட்டோமே நாங்க. பாஸ்டர் சொன்னதை மறந்துட்டனே. பாஸ்டர் சொல்லாத உங்களுக்கு, கீழ்ப்படியாத உங்களுக்கு இந்த இடத்துல இடம் இல்லை. நீங்கள் நரகத்துக்கு போங்க. என்னடி நட்பு, வெள்ளையும் சொல்லுமா வராங்க எல்லாரும்? இந்த உலகத்துல வெள்ளையா வந்தா மட்டும் என்ன பரலோகம் போவா போறாங்க? நில்லுங்க நில்லுங்க, எங்க போறீங்க? நாங்க பரலோக பஸ்ஸுக்கு போறோம். ரஜிபின் டிக்கெட் வச்சிருக்கீங்களா? எங்கள்கிட்ட ரஜிபின் டிக்கெட் இருக்கு. நாங்க ஏற்கனவே பாஸ்டரா இருந்திருக்கோம். பாஸ்டர் ஆண்டி கவனமா தான் இருக்கணும். சரி, உங்களோட பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கான்னு பாக்குறேன். உங்களோட பேர் இருக்கு. நீங்க முன்பு பாவியா தான் இருந்தீங்க. ஏசப்பாட அழைப்பேற்ற உடனே பாவத்தை விட்டு ஏசப்பாக கீழ்ப்படிஞ்சு உண்மையா உத்தமமா ஊழியம் செஞ்சிருக்கீங்க. அதனால உங்களுக்கு இந்த இடத்துல பிரவேசிக்க இடம் இருக்கு. சரி, ஊழியக்காரர் உங்களுக்கும் இந்த இடத்துல பிரவேசிக்க இடம் இருக்கு. நீங்க முதல் பாவியா தான் இருந்திருக்கீங்க. ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு போதகருக்கு வந்து கீழ்ப்படிஞ்சு என்ன சோதனை வந்தாலும் கீழ்ப்படிஞ்சு நீங்க பொறுமையா போயிருக்கீங்க. அதனால வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பிரவேசிக்க இடம் இருக்கு. அச்சோ போச்சே. ஐயோ, ஹாஸ்பிட்டலுக்கு போய் நேரம் வர போயிட்டு இந்த பேஷண்டோட பரலோக பஸ் வர வரேன்னு சொன்னது. நில்லுங்க நில்லுங்க, எங்க போறீங்க? நான் பரலோக பஸ்ஸுக்கு போறேன். டிக்கெட் வச்சிருக்கீங்களா? ரஜிபின் டிக்கெட். டிக்கெட் எல்லாம் என்கிட்ட இல்ல. நான் யாரு தெரியுமா? நீங்க யாரு? நேரம் இல்ல. நான் டாக்டர் தெரியுமா? நான் டாக்டர் MBBS. நான் எத்தனை பேரை சுகப்படுத்திருக்கேன் தெரியுமா? நீங்க யாரா இருந்தாலும் எத்தனை பேரை சுகப்படுத்தி இருந்தாலும் ஒழுங்கா சேர்ச்சிக்கு போனீங்களா? வாரத்துல ஒரு தடவையாவது போவேன். வாரத்துல ஒரு தடவை ஏன் தெரியுமா போறாங்க? ஒரு மணித்தியாலமாவது ஜெபிச்சிருக்கீங்களா ஒரு நாளைக்கு? ஒரு செகண்ட் ஜெபிக்க மாட்டேன். இவா வர வந்து அதனால இந்த இடத்துல உங்களுக்கு பிரவேசிக்க இடம் இல்ல. சரி, இந்த முறை மட்டும் மன்னிச்சிருங்க. நான் இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன். மன்னிப்பு எல்லாம் கிடையாது உங்களுக்கு. நில்லுங்க நில்லுங்க, எங்க போறீங்க? பரலோக பஸ்ல ஏறண்டா டிக்கெட் வச்சிருக்கீங்களா? பரலோக பஸ்ஸுக்கு நீங்க ஏற இயலாது. போதகர் சொல்லியிருக்கிற எத்தனை மாட்டீங்களோ குடிக்க கூடா. இந்த இடத்துக்கு வரும்போது நீங்க குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. அதனால இந்த இடத்துல பிரவேசிக்க உங்களுக்கு இடமே இல்லை. உங்களுக்கு விட இயலாது. உங்களுக்கு இடம் இல்ல, நீங்க போகலாம். எங்க போறீங்க? நில்லுங்க நில்லுங்க. பரலோக பஸ் வந்திருக்கான், அதான் போறேன். பரலோக பஸ்ஸுக்கு போறேன்டா. டிக்கெட் வச்சிருக்கீங்களா? ரஜிபின் டிக்கெட். இந்த டிக்கெட் இல்ல, ரஜிபின் டிக்கெட் வச்சிருக்கீங்களா? எந்த பஸ் வச்சிருக்காரு? நிறைய பஸ் வச்சிருக்காரு. உங்களோட பாஸ் எவ்வளவு பஸ் வச்சிருந்தாலும் இங்க வேலைக்கு ஆகாது. நீங்க ஒழுங்கா சேர்ச்சிக்கு போயிருக்கீங்களா? நான் சேர்ச்சிக்கு போறேன். என்ன பஸ்ஸை கூட்டிட்டு வரேன் போறேங்கண்ணா.
உனக்கே இடம் இல்ல, உன் பொஸ்ஸுக்கா இடம் இருக்கு. ஆறு உனக்கு இடம் இல்லைன்றது வா. ஆறு உனக்கு இங்க என்ன இவன் என்ற இடத்துல வேலை செய்யணும். நீங்க அப்படி சொல்லலாது. என்ன நீங்க சொல்லுவீங்க? நீங்க ரஜிபி டிக்கெட் வச்சிருக்கீங்களா உள்ளுக்கு போறதுக்கு? டிக்கெட் எடுத்து கொடு. அந்த டிக்கெட் இல்ல, ஏசப்பா ஒழுங்கா சேர்ச்சு கொள்ளுங்க. அப்ப ஏசப்பா துதிச்சிங்களா? இங்க நான் பெரிய பாஸ் கம்பெனிக்கு ஓனர், நீங்க என்னோட எதுக்கா சொன்னீங்க? இப்ப அடிப்பன் கோல் உண்டு. நீங்க எப்படி அடிச்சாலும் உங்களை எந்த இடத்துல ஏத்த மாட்டோம் நாங்க. உங்களுக்குரிய பஸ் அங்கால நிக்குது, போகலாம். அப்படி போலாது. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க ஏத்த மாட்டோம். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. இந்த நாளத்தை நீங்க இது மட்டும் பார்த்து கொண்டு வந்தமைக்காக உமக்கு நன்றி. இந்த இடத்துல வந்து பரலோகமா நரகமானு நாங்கள் ஜோக்காக தான் செஞ்சு காட்டினோம். இது ஒரு நாள் வந்து எங்களுக்கு இப்படி ஒரு நியாய தீர்ப்பு நடக்கும். அந்த இடத்துல நாங்கள் எப்படி என்ன செஞ்சிருந்தாலும், வெளிப்பிரகாரமாக நாங்கள் என்ன செஞ்சிருந்தாலும் பிரவேசிக்க முடியாது. எங்களோட உள்ளத்தில் பரிசுத்தமும் தூய்மை இருந்தால் மட்டும்தான் நாங்கள் போகலாம். நன்றி. கரங்களை தட்டி. 10 கட்டளைகள் என்னென்று வருதல் உண்டாயிருக்க வேண்டாம். ஜாரு விக்கிட்டால் நீ உண்டாக வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தை வீட்டிலே வணங்க வேண்டாம். ஒரு நாளே பரிசுத்தமாக ஆச்சரிப்பாவ. உன் தாப்படையும் தாயன் கணவனாவ. கொலை இருப்பாயவ, விபச்சாரம் செய்ய இருப்பாயவ, களவு செய்ய இருப்பாயவ, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயவ, இச்சையாதிருப்பாயவ.
சுமக்கலாம் இருக்கு கடவுளே ஆராய்ச்சி இறக்கி வைங்கடா ஐயோ என்னால ஏறாதுடா இதை மூட்டையை தூக்கி நடக்கவே மேலாது இருக்கவே மேலாது கடவுளே காப்பாத்துங்க இரவானா நாயின்ற தொல்லை பகலானா இவன்ட தொல்லை இதுக்கெல்லாம் தான் கிடாக்கு ஏதோ வில்லங்கத்துல கத்துறான் போல பாப்போம் மலை மாதிரி இருக்கா இவன்ட்ட கேட்டு பாப்போம் என்னடா இந்த ஏழாம இருக்கு நான் இந்த மூட்டை இறக்கி விடுங்களேன் பார்க்க இது என்னடா பஞ்சு மூட்டை மாதிரி கிடாக்கு இதை வச்சு கொண்டு ஐயோ என்னடா பார்க்க ஆண்டரால் மாதிரி இருந்த கல்லதும் இருக்கோ அடே ஒண்ணு ஏழாம இருக்கு நான் தூக்கி ஏழாம இருக்கு பாரமா இருக்கு இது என்ன அலையிலாத தம்பி நான் போயிட்டு வரேன் அண்ணா அண்ணா போதீங்க நான் சத்தி போடா, போடா. அண்ணா ஐயோ கடவுளே தூக்கலாம் இருக்கு இது ஆராய்ச்சி மத்த காப்பாத்துங்களேன் அந்த வந்துட்டான்டா வில்லங்க ஐயோ என்னடா சத்தம் வர இதை இறக்கி விடுங்களேன் என்னது ஆடுற கையை விட்டோம் அடே என்னடா இதை இறக்கி விடுற என்ன முடிச்சிடும் போல நீ காலை விட்டணுமா கையை விட்டணுமா அடே இதை இறக்கி விடுறதுனா நீ காலை முடிச்சிடும் போல அடே அடே விடடா அடே அடே ஏற்கனவே எனக்கு ஒரு கொடுமை ஐயோ ஐயோ என்ன நாதுக்கே சத்துல தெரியுமே நாதுக்கணுமா நீ ஐயோ ஆராய்ச்சி இதை காப்பாத்துங்க என்ன ஐயோ ஏழாம இருக்கு இந்த மூட்டை ஆராய்ச்சி இறக்குங்க டாக்டர் டாக்டர் யாரு தம்பி நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த மூட்டையை இறக்கணும் டாக்டர் ஏழாம இருக்கு டாக்டர் இந்த மூட்டையா தம்பி உடம்புல ஏதாச்சும் வருத்தம்ண்டா டாக்டர் செலவு ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கலாம் உங்களுக்கு ஒரு வருத்தமே இல்லை தம்பி இவருக்கு மென்டல் போல இவரை கூட்டி கொண்டு போங்க பைத்தியம்ன்றானே டேய் வா தம்பி இவரை கூட்டி கொண்டு போங்க கடவுளே பைத்தியம்னு சொல்லி போட்டாங்களே கடவுளே சும்மாவே லூசு பைத்தியம்னு நீ வீட்டு பக்கம் போடாது கடவுளே ஐயோ ஐயோ யார் தம்பி நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு இது பாரமாக தூக்கியல அவரு அதுவா பிரச்சனை இந்த உலகத்தை அப்போ இந்த அற்புதங்கள் செஞ்ச ஏசப்பாக்கு இதெல்லாம் பெரிய வேலை நீங்கள் முதலாவது உங்களோட பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க கடவுளே நான் பாவங்கள் நிறைய செஞ்சுருக்கேன் பொய் சொன்னான் களவு செஞ்சு நான் அடுத்தவர்களை துன்பப்படுத்தியிருக்கேன் ஏழையில் பணங்களை பறிச்சிருக்கேன் பல துன்ப செயலில் ஈடுபட்டிருக்கேன் கடவுளை என்னை மன்னிச்சு கொள்ளுங்கள் என்ற பாவங்கள் எல்லாம் மன்னித்து நான் புது வாழ்வு தாங்க நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிடுறேன் அவையானவரே ஏசப்பா ஆவியானவரே இந்த மகனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே இந்த மகனுக்கு இருக்க ஆண்டவரே இந்த பாவ மூட்டை என்கிற ஆண்டவரே இந்த பாவங்களை இவன் அறிக்கை விட்டுருக்கான் ஏசப்பா நீ தாமே இந்த பாவங்களை மன்னித்து நீ தாமே ஒரு விடுதலை கொடுத்து பண்ணிட்டீங்க ஏசப்பா ஆவியானவரே நீங்கள் உங்களுக்கு நிறைய பாவங்களை நீங்கள் சுமந்து கொண்டு தெரியுறீங்க அந்த பாவங்கள்லாம் நீங்கள் அறிக்கையிட்டு நீங்கள் புது வாழ்வு பெறுங்க ஆமென் ஆமென் கரங்களை ஹாய்டா ராஜேஷ் இந்த உடுப்பாரு உனக்கு வேண்டி தந்தது அம்மாடா இந்த சூவார் உனக்கு வேண்டி தந்தது அப்பாடா நீ எதை கேட்டாலும் அம்மா அப்பான்ற இப்போ ஒருத்தன் பெருவான் பாரு என்ன சொல்லுவான் இதே தம்பிஞ்ச வாடா உனக்கு இந்த சைக்கிள் ஆடுறா வேண்டி தந்தது சரிடா தம்பி நீ போயிட்டு வா பேர்றா ஏசப்பா வேண்டி தந்தா ஏசப்பா கதை விட்றான் பேரு கதை குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் டீச்சர் ஓகே இருங்க எல்லாரும் நான் நேற்று படிச்சுட்டு வர சொன்னேனே எல்லாரும் படிச்சுட்டு வந்தீங்களா ஓ டீச்சர் சரி திவ்யா எழும்புங்க கேள்வி கேட்குறேன் தொலைபேசியை கண்டுபிடித்தவர் யார் எப்ப கேள்வி கேட்டாலும் திருன்னு முழிக்கிறது தான் மேல படிச்சுட்டு வரலையா படிச்சுட்டு தான் டீச்சர் வந்தேன் அங்க போய் முட்டி போடு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு எல்லாரும் எக்ஸாமுக்கு ரெடியா படிச்சிட்டு வாங்க சரியா ஓகே சொல்லித்தாங்கண்டு இந்த டீச்சர் என்ன கேள்வி கேட்டு முட்டி போட வச்சா தெரியுமா நான் அப்பவே சொன்னேன் உங்களோட மறதி பிடிச்ச டீச்சருக்கு உனக்கு உங்களோட அப்பா மாதிரி படிப்பு வராதுன்னு தண்டிக்காதீங்கண்டு அவங்க அதை மறந்துட்டாங்க போல சரி விடு அழாத வா போவோம்
ஒன்றுக்கும் கவலைப்படாத. ஏசப்பா நாங்கள் ஞானம் தருவார். ஏசப்பா நீ ஜெபம் பண்ணு. எனக்கு ஜெபம் என்ன தெரியாதியோ. கண்ணை மூடி ஏசப்பாட்டுக்கு ஏசப்பா உனக்கு ஞானம் தருவார். பாய் திவ்யா. பாய் தியோ. ஏசப்பா எனக்கு நல்ல ஞானத்தை தாங்க ஏசப்பா. டீச்சர் என்னை முட்டி போட வைக்கிறா ஏசப்பா. நீங்கள் தான் எனக்கு நல்ல ஞானத்தை தரணும் ஏசப்பா. குட் மார்னிங் டீச்சர். ஓ டீச்சர். Check. எல்லாரும் செஞ்சிட்டீங்களா? ஓம் டீச்சர். சரி சத்தம் போடாம இருங்க, நான் திருத்திட்டு தரேன். ஓகே டீச்சர். வாவ் திவ்யா 100 மார்க் எடுத்திருக்கீங்க. எப்படி இது உன்னால முடிஞ்சது? டீச்சர் எனக்கு தியோ தான் ஏசப்பா பத்தி சொன்னார். நானும் ஏசப்பாட்டை ஜெபிச்சிட்டு சொல்றேன் டீச்சர். எனக்கு தியோ தான் ஏசப்பா பத்தி சொன்னார். நானும் ஏசப்பாட்டை ஜெபிச்சிட்டு படித்தேன். என்னாலேயே நம்ப முடியவில்லை. தேங்க்யூ ஜீசஸ். தியோ எழும்பி முன்னுக்கு வாங்க. எல்லாரும் தியோக்கு கிளப் பண்ணி விடுங்க. தியோ உங்களுக்குமே எனது நன்றியல். என் போன்றவர்களே, உங்களுக்கும் ஞானம் இல்லாட்டி டீச்சர்கிட்ட பேச்சு வாங்குறீங்களா? நீங்களும் ஏசப்பாட்டை ஜெபிங்க. ஏசப்பா உங்களுக்கு ஞானம் தருவார். காய்க்குட்டி நீங்களும் படிக்க முடியலை, என்னால் விளையாட முடியலை இந்த பிரச்சனையில் இருக்கிறீங்களா? திவ்யாவை மாதிரி நீங்களும் உங்களோட பிரச்சனையில் ஏசப்பாவை நோக்கி பாருங்கள். ஏசப்பா உங்களுக்கு ஞானத்தை தருவார். அதே மாதிரி தியோ போல் நீங்கள் ஏசப்பாவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். நீங்களும் ஏசப்பாவின் ஊழியர்களாய் மாறுங்கள். நன்றி. மாறிடுச்சு. அட்டுதல் இயேசு வந்ததாக மாறிடுச்சு. மரித்த லாசரு உயிரோட வந்து விட்டார். மக்கள் மனதில் சாட்சியாக நின்று விட்டார். அழுக சத்தம் சிரிப்பாக மாறிடுச்சு. அட்டுதல் இயேசு வந்ததால மாறிடுச்சு. மரித்த லாசரு உயிரோட வந்து விட்டார். மக்கள் மனதில் சாட்சியாக நின்று விட்டார். அவளை எல்லாம் பனி போல மாறிடுச்சு மாறிடுச்சு. அன்பர் இயேசு வந்ததால மாறிடுச்சு மாறிடுச்சு. மார்த்தாள் மரியாள் கண்ணீரெல்லாம் நின்னுடுச்சு. மாறாத மகிழ்ச்சி இப்போ பொங்கிடுச்சு. மார்த்தாள் மரியாள் கண்ணீரெல்லாம் நின்னுடுச்சு. மாறாத மகிழ்ச்சி இப்போ பொங்கிடுச்சு. தேவ மகிமைக்காக எதை செய்தாலும் ஒழுங்கும் கிரகமாக செய்யணும்னு வேதத்துல போட்டிருக்கு. அதனால நம்ம வில்லுப்பாட்டுக்கே உரிய ஒழுங்கு என்ன? அப்ப அதிலேயே ஆரம்பிச்சிடலாமா? தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட வந்தருளும் இயேசு தெய்வமே. எட்டு கட்டை தாளத்தோடு இனியன ராகத்தோடு பாடி சுவிசேஷம் சொல்ல கிருபை தர வேண்டுமையா.
சொல்ல கிருபை தர வேண்டுமையா எங்களுக்கு வரம் தர வேண்டுமையா. இன்னைக்கு வில்லு பாட்டுல எதை பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? எதை பத்தி அக்கா? கிமு 8ஆம் நூற்றாண்டுல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கிமு 8ஆம் நூற்றாண்டில் ஆசிரியா நாட்டோட தலைநகரம் எது தெரியுமா? அக்கா, நம்ம நாட்டோட தலைநகரம் கேட்டாலே யோசித்து தான் சொல்லணும். இதுல சரி சரி, அதை பத்தி தானே நான் சொல்ல போறேன். குடிவரி கொலவரி கொள்ளையடி தாடியுண்டு, குடிவரி கொலவரி கொள்ளையடி தாடியுண்டு, ஜாதிவரி மாதவரி கல்லடியும் தூக்கும் உண்டு, ஜாதிவரி மாதவரி கல்லடியும் தூக்கும். இந்த நல்ல ஊரு தான் தலைநகர் நினிவே, நல்ல ஊரு தான் தலைநகர் நினிவே, இந்த நல்ல ஊரு தான் தலைநகர் நினிவே, இந்த நல்ல ஊரு தான் தலைநகர் நினிவே, இந்த நல்ல ஊரு தான் தலைநகர் நினிவே. அப்போ நினிவே ரொம்ப பயங்கரமான ஊர் தான் எனக்கா? ஆமா, அந்நாட்டு மக்களோட பாவமும் கொடுமையும் வானவரம் பெருகினதால ஆண்டவர் அந்த ஊரை அழிக்கணும்னு நினைச்சாரு. கடைசியா ஒரு மனுஷனை அனுப்பி எச்சரிக்கலான்னு ஒரு மனுஷனை அனுப்பினாரு. அவர் யாரு தெரியுமா? யாருக்கா அவரு? அவர் தான் யோனா. அவர்கிட்ட என்ன சொல்லி அனுப்பினாரு தெரியுமா? என்ன சொல்லி அனுப்பினாருக்கா? எழுந்து போ யோனா, எழுந்து போ, எழுந்து போ யோனா, எழுந்து போ, நினிவேய நோக்கி எழுந்து போ, நினிவேய நோக்கி எழுந்து போ, இன்னும் 40 நாள் தான் உண்டு, 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 பின்பு நினிவே முழுதும் அழியும், பின்பு நினிவே மொழியும் அழியும், பின்பு நினிவே முழுதும் அழியும், பின்பு நினிவே முழுதும் அழியும், பின்பு நினிவே முழுதும் அழியும். என்னது, நினிவே அழிஞ்சு போகுமாக்கா? ஆமா, அதனாலதான் ஜோனாவை அனுப்பி எச்சரித்தாரு. ஆனா ஜோனா நினிவேக்கு போகல. மனுஷங்க நல்லா வாழ்ந்தா கடவுளே அழிக்க போறாரு. மனுஷன் மிருகமானதானா அழிக்க வேண்டியதா போச்சு. இப்ப ஜோனா வந்து நினிவேக்கு போகாம வேற எங்கேயோ போயிட்டாரா. எங்க ஜோனா போனாரு? அதைத்தான் நான் சொல்ல போறேன். நினிவே பட்டணத்தில் மரணம் உறுதி, நினிவே பட்டணத்தில் மரணம் உறுதி, உயிரை காப்பாற்ற போனான் தர்சீஸ், உயிரை காப்பாற்ற போனான் தர்சீஸ், கப்பலேறி போனான் தர்சீசுக்கு போனான், கப்பலேறி போனான் தர்சீசுக்கு போனான், கப்பலேறி போனான் தர்சீசுக்கு போனான். இப்படியாக ஜோனா வந்து கடவுளோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போறாராம். ஏக்கா, கடவுள் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போறது சரியா? போக கூடாதான். ஆனா மனம் திரும்பலன்னா கடவுள் அழிச்சிருவேன்னு சொன்னா நினிவே மக்கள் கொன்றுவாங்க எல்லாம். அப்புறம் என்னாச்சுக்கா? வந்தது பெருங்காற்று பெருங்கொந்தளிப்பு, வந்தது பெருங்காற்று பெருங்கொந்தளிப்பு, கப்பலே உடையும் அளவிற்கு பாதிப்பு, கப்பலே உடையும் அளவிற்கு பாதிப்பு, எல்லாரும் கதறி தேவன வேண்டினாங்க, எல்லாரும் கதறி தேவன வேண்டினாங்க, எல்லாரும் கதறி தேவன வேண்டினாங்க, எல்லாரும் கதறி தேவன வேண்டினாங்க, எல்லாரும் கதறி தேவனை வேண்டினாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் கப்பலோட அடித்தளத்துல போய் நல்லா தூங்கிட்டு இருந்தாராம். தூங்கினாரா? எப்படிக்கா அப்படி தூக்கம் வருது? அவர் உன்னைய மாதிரி போல. இதெல்லாம் கரெக்டா சொல்லுவீங்க. கப்பலோட மாலுமி ஜாரால எப்படி நடந்துச்சுன்னு பாக்குறதுக்காக எல்லா பேரையும் எழுதி சீட்டு போட்டாராம். சீட்டு யார் பேர்ல விழுந்தது தெரியுமா? யார் பேர்லக்கா?
ஜோனா பேர்ல தான். ஏன்னா இவ்வளவுக்கும் காரணம் ஜோனா தானே. கடைசியா கப்பலோட அடித்தட்டுல இருக்கிறன்னு கேள்விப்பட்டு அவர்கிட்ட போனாங்களாம். இதுக்கெல்லாம் காரணம் நாம தானே ஜோனாக்கு தெரியும். அதனால தண்ணியை தூக்கி கடல்ல போட்டுருங்கன்னு சொன்னாராம். கடல்லையா? கடல்ல விழுந்து சாகிறதுக்கு பதிலா ஆண்டவர் சொன்ன வேலையே செஞ்சிருக்கலாம். கடல்ல விழுந்தா உயிர் கொஞ்ச நேரத்துல உயிர் தான் போகும். ஆனா நினிவே மக்கள்கிட்ட மாட்டினா அவ்வளவுதான். என்ன பண்ணுவாங்கக்கா? தோல் உரிப்பதான் அவங்க பெசலே. அக்கா, நம்மளுக்கு எல்லாம் வாழைப்பழ தோலை உரிச்சு தான் பழக்கம். ஜோனா என்ன சொன்னாருக்கா? கடல்ல ஜோனாவுக்கு கடலின் ஆழத்திலே ஜோனா மூழ்கினான். கடலின் ஆழத்திலே ஜோனா மூழ்கினான். கடல் பாசி எல்லாம் தலையில் சிக்கியது. 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 ஆழத்திலே இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஆழத்திலே இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தரும் குரல் கேட்டு உதவிக்கு அனுப்பினார். 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 உதவிக்கா? அப்ப இன்னொரு கப்பல் வந்துச்சாக்கா? அட அறிவாளி, ஆழத்துல இருந்தவன கப்பல் எப்படி காப்பாத்தும்? அப்புறம் எப்படி காப்பாத்தினாங்கக்கா? பெரிய மீனை அனுப்பினாங்க. பெரிய மீனா? அட, நம்ம கடவுள் மனுஷங்களை எப்படி எல்லாம் காப்பாத்துறாரு. கடலுக்கு அடியில ஜோனாவை விழுங்குறதுக்காகவே கடவுள் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாரு. ஜோனா 3 நாள் இரவு பகலா மீனோட வயிற்றுல இருந்து துதிச்சாரு. அது மட்டும் இல்லை ஏசப்பா, நான் நீங்க செய்யற வேலையை சொல்ற வேலையை செய்யறேன் ஏசப்பான்னு சொன்னாராம். இப்படித்தான் எல்லா மனுஷனும் ஆண்டவர் சொல்றதுக்கு கீழ்ப்படியாம பிறகு பிரச்சனை வந்திருந்தா ஆண்டவர்கிட்ட பாதத்துல வந்து இருந்துருவாங்க. ஆமா, அதே மாதிரி தான் நம்ம ஜோனாவும் 3 நாள் இரவு பகலா மீனின் வயிற்றுல இருந்து துதிச்சாரு. கடைசியா மீன் ஜோனாவை ஒரு கரையில கக்கிடுச்சான். நல்ல வேலை, தப்பிச்சிட்டாரு. தப்பிச்சிட்டாரா? எந்த கரையில கக்கிச்சு தெரியுமா? நினிவே ஊர்லயாக்கா? ஆமா. ஐயோ, அப்புறம் மறுபடியும் ஆண்டவர் சொன்ன வேலையை ஜோனா செஞ்சாரா. எப்படி எச்சரிச்சார் தெரியுமா? எப்படி எச்சரிச்சாருக்கா? பெரியோரே சிறியோரே மனந்திரும்புங்க. பெரியோரே சிறியோரே மனந்திரும்புங்க. வாலிபரே கண்ணியரே பாவத்தை விட்டுடுங்க. வாலிபரே கண்ணியரே பாவத்தை விட்டுடுங்க. இன்னும் 40 நாள் தான் உண்டு. 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 நினிவே அழியும் நிச்சயமாய் அழியும். 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 அழியும் அழியும் அழியும். இந்த வார்த்தையை கேட்ட உடனே நினிவே மக்கள் ஆண்டவருக்கு பயந்தாங்க. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. எப்படி மன்னிப்பு கேட்டாங்க தெரியுமா? எப்படி அக்கா மன்னிப்பு கேட்டாங்க? ராஜா உட்கார்ந்தான் சாம்பலிலே உட்கார்ந்தான். ராஜா உட்கார்ந்தான் சாம்பலிலே உட்கார்ந்தான். மனுஷனும் மிருகமும் ஒண்ணுமே சாப்பிடல. மனுஷனும் மிருகமும் ஒண்ணுமே சாப்பிடல. தண்ணி கூட குடிக்காம தேவன வேண்டினாங்க. தண்ணி கூட குடிக்காம தேவன வேண்டினாங்க. தண்ணி கூட குடிக்காம தேவன வேண்டினாங்க. இப்படியாக அரசன் முதல் ஆண்டி வரை எல்லாரும் தேவனிட்ட மன்னிப்பு கேட்டாங்களாம். உடனே ஆண்டவரும் மன்னிச்சிட்டாராம்.
உடனே மன்னிச்சிட்டாரா? ஆமா, மன்னிக்க கூடிய ஒரே ஒரு தெய்வம் அது நம்ம இயேசு மட்டும்தானே. ஆமா. அதுவும் இல்லாம அழுது புலம்பினா மன்னிக்காம இருப்பாரோ? அப்போ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு எனக்கா? ஆமா, ஆனா நினிவே பட்டண மக்கள் எப்படி அழியிறாங்கன்னு பாக்குறதுக்காக ஜோனா தூரத்துல ஒரு குடிசை போட்டு இருந்தாராம். ஆனா 40 நாள் ஆகியும் நினிவே மக்கள் அழியன்னு ஜோனாவுக்கு ஆண்டவர் மேல பயங்கர கோவமா. ஏக்கா, நாடு அழியலன்னா நல்லது தானே? அட அறிவாளி, 40 நாள்ல நடக்கும்னு சொன்னது நடக்கலன்னா என்ன நினைப்பாங்க? ஜோனா பொய் சொன்னாருன்னு தானே நினைப்பாங்க. அதனால ஜோனாவுக்கு ஆண்டவர் மேல பயங்கர கோபமா. ஆண்டவர்கிட்ட சொன்னாரா? என்ன சொன்னாருக்கா? எனக்கு தெரியுமே நீர் மன்னிப்பின்னு எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுமே நீர் மன்னிப்பின்னு எனக்கு தெரியுமே. இதுக்கு தந்த சீசு கப்பலேறி தப்பிச்சு போனேனே, எனக்கு தந்த சீசு கப்பலேறி தப்பிச்சு போனேனே. மன்னிப்பு கேட்டாலே உடனே நீர் மன்னிப்பின்னு தெரியுமே, மன்னிப்பு கேட்டாலே உடனே நீர் மன்னிப்பு தெரியுமே. அழிக்காம விட்டீரே என் வார்த்தைய பொய்யாக்கி விட்டீரே, அழிக்காம விட்டீரே என் வார்த்தைய பொய்யாக்கி விட்டீரே. இப்படியாக ஜோனா ஆண்டவர் மேல கோபமா இருந்தாரா. அதே கோபத்தோட ஒரு ஆமணக்கு செடிங்களை நல்லா படுத்து தூங்கிட்டாரா. ஆண்டவர் உடனே அந்த ஆமணக்கு செடியை பட்டு போக பண்ணும்படியாக ஒரு பூச்சிக்கு கட்டளையிட்டாரா. இரவோட இரவா அந்த பூச்சியும் ஆமணக்கு செடியை பட்டு போக பண்ணிருச்சான். ஐயோ, அப்புறம்க்கா ஜோனாவுக்கு ஒரே எரிச்சல். இந்த ஆமணக்கு செடி மட்டும்தான் நமக்கு குளிர்ச்சியா இருந்துச்சு, இப்ப இதுவும் இல்லை, இப்படி வாழ்றதுக்கு வாழாமலே இருக்கலாம், செத்தே போகலாம் என்ன ஒரே எரிச்சலா இருந்தாரா. அப்ப ஆண்டவர் ஜோனா கூட பேசினாரா. என்ன பேசினாரு தெரியுமா? என்னக்கா பேசினாரு? ஆமணக்கு செடியை நீ நட்டதில்ல தண்ணியும் ஊத்தலையே, ஆமணக்கு செடியை நீ நட்டதில்லை தண்ணியும் ஊத்தலையே. சாகுற அளவுக்கு உனக்கு ஏன் எரிச்சல் ஜோனாவே, சாகுற அளவுக்கு உனக்கு ஏன் எரிச்சல் யோனாவே. நீ நட்டாத விதைக்காத தண்ணீர் பாய்ச்சாத செடிக்காக இவ்வளவு பரிதாபமா, நீ நட்டாத விதைக்காத நீ ஊட்டாத செடிக்காக இவ்வளவு பரிதாபமா. இத்தனை மக்கள் மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிக்காம இருப்பேனோ? ஆமா, மன்னிக்காம இருப்பேனோ? ஆமாம், மன்னிக்காம இருப்பேனோ? இப்படியாக வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 மக்களுக்கும் மேலான மக்களும் மிருகங்களும் மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிக்காம இருப்பேனோ? பரிதாபிக்காம இருப்பேனோ? ஆமா, ஆண்டவர் எவ்வளவு அன்பா இருக்கிறார் எனக்கா. ஒரு குற்றம் கூட செய்யாத நம்மோட தெய்வம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக இந்த பூமியில மனுஷனாக பிறந்து 100% மனுஷனாகவும் 100% தெய்வமாகவும் வாழ்ந்தாரு. அது மட்டும் இல்ல, நம்மோட பாவத்துக்காக மரிச்சு சொன்ன மாதிரியே 3ஆம் நாள் உயிரோட எழுந்தாரு. இந்த உலகத்திலேயே திறந்திருக்கிற ஒரே ஒரு கல்லறை அது நம்ம இயேசு தெய்வத்தின் மட்டும்தான். அப்படியாக்கா? ஆமா, உயிர் தெழுந்துட்டாரு. நாம மனதுருகி மன்னிப்பு கேட்டா மன்னிப்பாரு. ஆமா அக்கா, புரியுது. அன்பானவர் மட்டும் இல்ல, நேசிக்கிறவரும் கூட. ஒரு குற்றங்கூட ஒரு குற்றங்கூட ஒரு குற்றங்கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான். தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான். இதுவரைக்கும் எங்களுடைய வில்லசை பொறுமையுடன் கேட்டுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி, ஏதாவது தவறு இருந்தால் எங்களை மன்னிக்க வேண்டும்படியா கூறி விடைபெறுங்கள்.
காலங்கள் கடந்து போனதே என் ஜேசையா, உன்னை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே. பரலோக ராஜனே, பார்போற்றும் தேவனே, பரலோக ராஜனே, பார்போற்றும் தேவனே, இனிமேலும் உம்மை விட மாட்டேன் என் ஜேசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவி நான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே, நான் செய்த பாவங்கள் கொஞ்சமல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சமல்லவே, நான் செய்த பாவங்கள் கொஞ்சமல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சமல்லவே. ஒப்பு கொடுத்தேன் நான் உன்னிடத்திலே, கண்ணீர் வடித்தேன் நான் உன்னிடத்திலே, ஒப்பு கொடுத்தேன் நான் உன்னிடத்திலே, கண்ணீர் வடித்தேன் நான் உன்னிடத்திலே. நீர் சிந்திய ரத்தத்தினால் தூய்மையாகினேன், நீர் பட்ட காயத்தினால் குணமாகினேன், நீர் சிந்திய ரத்தத்தினால் தூய்மையாகினேன், நீர் பட்ட காயத்தினால் குணமாகினேன். மன்னிக்கும் தேவனே, நீதி சொல்லும் ராஜனே, மன்னிக்கும் தேவனே, நீதி சொல்லும் ராஜனே, இனிமேலும் உம்மை விட மாட்டேன் ஜேசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவி நான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே, மன்றாடி ஜெபித்த என்னை ஏற்றுக்கொண்டீரே, மனதினில் அமைதி தந்து வாழ வைத்தீரே, மன்றாடி ஜெபித்த என்னை ஏற்றுக்கொண்டீரே, மனதினில் அமைதி தந்து வாழ வைத்தீரே. பாலைவனத்தில் நீரூற்றினீர், சோலைவனமாய் வந்து வாசம் பண்ணினீர், பாலைவனத்தில் நீரூற்றினீர், சோலைவனமாய் வந்து வாசம் பண்ணினீர். தந்தையாய் என்னை இங்கு தேற்றி விட்டீரே, சிந்தையெல்லாம் நினைவாய் மாற்றி விட்டீரே, தந்தையாய் என்னை இங்கு தேற்றி விட்டீரே, சிந்தையெல்லாம் நினைவாய் மாற்றி விட்டீரே. சேயோனின் ராஜனை என்னாலும் பாடுவேன், சேயோனின் ராஜனை என்னாலும் பாடுவேன், இனிமேலும் உம்மை விட மாட்டேன் என் ஜேசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவி நான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே, கர்த்தருக்குள் மகிமை என்று நம்பி வந்தவரை, தேவன் வழி நல்லதென்று தேடி வந்தவரை, கர்த்தருக்குள் மகிமை என்று நம்பி வந்தவரை, தேவன் வழி நல்லதென்று தேடி வந்தவரை, தாழ்ச்சியுடனே ஒப்பு கொடுத்தால், தயவுடனே உம்மை தாழ்பணிந்தால், தாழ்ச்சியுடனே ஒப்பு கொடுத்தால், தயவுடனே உம்மை தாழ்பணிந்தால், என்னாலும் கூட இருந்து காப்பவர் நீரே, தீராத தாகத்தையும் தீர்ப்ப
என்னாலும் கூட இருந்து காப்பவர் நீரே, தீராத தாகத்தையும் தீர்ப்பவர் நீரே. கானானின் தேசத்தின் அன்பான தேவனே, கானானின் தேசத்தின் அன்பான தேவனே, இனிமேலும் உம்மை விட மாட்டேன் என் ஜேசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவி நான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே என் ஜேசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே. காலங்கள் கடந்து போனதே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசிரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசிரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசிறு வாழுது, அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசிறு வாழுது. முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, பெயர் சொல்லி பார்த்து விட்டீர், ஆளுகையும் தந்து விட்டீர், முகத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையும் தந்து விட்டீர். நினைச்சுதா நான் பாடுறேன், அதை நினைச்சுதா உசிறு வாழுது, அதை நினைச்சுதா நான் பாடுறேன், அதை நினைச்சுதா உசிறு வாழுது. நாட்களையும் பார்க்கலையே, நாருமென்று எண்ணலையே, நாட்களையும் பார்க்கலையே, நாருமென்று எண்ணலையே, பெயர் சொல்லி கூப்பிட்டீரே, அற்புதமாய் மாற்றினீரே, பெயர் சொல்லி கூப்பிட்டீரே, அற்புதமாய் மாற்றினீரே. நினைச்சுதா நான் பாடுறேன், அதை நினைச்சுதா உசிறு வாழுது, அதை நினைச்சுதா நான் பாடுறேன், அதை நினைச்சுதா உசிறு வாழுது. வயசுமாகி போச்சு, சரீரமும் செத்து போச்சு, வயசுமாகி போச்சு, சரீரமும் செத்து போச்சு. பார்க்க நினைச்சவரே தாயாக மாற்றினீரே, பார்த்த நினைச்சவரே தாவனாக மாற்றினீரே. நினைச்சுதா நான் பாடுறேன், அதை நினைச்சுதா உசிறு வாழுது, அதை நினைச்சுதா நான் பாடுறேன், அதை நினைச்சுதா உசிறு வாழுது. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசிரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசிரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. ஏசையா 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 ஏசையா. அல 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 அலையா வீசுன என் வாழ்க்கை, பல 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 நீ மாறிடுச்சு பார்க்க. அல 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 அலையா வீசுன என் வாழ்க்கை, பல 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 நீ மாறிடுச்சு பார்க்க. ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு, நீ எனக்கு வாழணும்னு காதல் சொன்னாரு.
ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி போனாரு என் கொல்ல தெய்வம் அவரு எங்க கொல்ல தெய்வம் அவரு இயேசுதானே அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார் என் கொல்ல தெய்வம் அவரு அது எங்க கொல்ல தெய்வம் அவரு இயேசுதானே அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார் சந்தக் சந்தக் சந்தா சந்தக் சந்தக் சந்தா தக்குடு 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 பெஸ்ட்மாக்கா லட்டுதான் அது உலக வாழ்க்கை எதிர்பார்க்கும் துட்டுதான் ஸ்வீட்லயே பெஸ்ட்மாக்கா லட்டு நம்பா அது உலக வாழ்க்கை எதிர்பார்க்கும் துட்டு நம்பா எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான் அது எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான் நீ வாழ தந்தால் பட்டுதான் இஷ்டப்பட்டுதான் என் குல தெய்வம் அவரு எங்க கொல்ல தெய்வம் அவரு இயேசுதானே அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார் என் கொல்ல தெய்வம் அவரு எங்க கொல்ல தெய்வம் அவரு இயேசுதானே அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார் தெய்வம் அவரு எங்க கொல்ல தெய்வம் அவரு இயேசுதானே அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார் என் கொல்ல தெய்வம் அவரு எங்க கொல்ல தெய்வம் அவரு இயேசுதானே அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார் எனக்கு அப்பம் தண்ட பேர் சைமனாம். இவர் எங்கிருந்து வராருன்னு கேட்போம். தான் அமெரிக்காவில இருந்து வராராம். என்னண்டு அமெரிக்காவில இருந்து இங்க வந்திருக்கிறான்னு கேட்போம். தான் வார வழியில வந்து பிளேட் உடைஞ்ச கடலுக்குள்ள விழுந்துட்டாராம். ஐயா அப்புறம் என்ன நடந்துச்சு? தண்ணி ஒரு பெரிய மீன் வந்து விழுங்கிருச்சான். மீனின் வயிறு முழுவதும் ஒரே மனமா இல்லாம வாசனையாவா இருக்கும். அது வந்து பிறகு வந்து கொழும்புல கக்கிருச்சான். கொழும்புல இருந்து மாங்குளம் வரைக்கும் ட்ரெயின்ல வந்திருக்காரு. அப்புறம் என்னண்டு வடகாட்டுக்கு வந்தீங்க? மாங்குளத்துல இருந்து வடகாட்டுக்கு வந்து இந்த ஜிஎஸ் வீட்டு மாட்டின முதுகுல ஏறி இருந்து வந்தவராம். அவர் வந்து இந்த வடகாடை பத்தி ஏதோ சொல்ல விரும்புறாரு. என்ன சொல்றாருன்னு கேட்போம். வடகாடு வந்து பாவ இருளும் தூசண வார்த்தைகளில் நிறந்த ஒரு இடமாம். இங்க வந்து குடிவரிகளே அதிகமா இருக்குதாம்னு சொல்றாரு. வேற ஆனாலும் ஆண்டவர் இங்க வந்து சியோன் தேவாலயத்தை வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாரா.
அது மட்டும் இல்லாம இது அடைக்கல பட்டணம் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறாராம். இந்த சபை வந்து இந்த தேச எல்லா இடத்துக்கும் வந்து வெளிச்ச வீடாக இருக்குமாம்னு சொல்றார். இங்கே நிறைய புதிய அற்புதங்களும் புதுமைகளும் நடக்குமாமே என்று கேட்கிறார். நீங்க வந்து இந்த சபையில உண்மையுள்ள விசுவாசியா இருக்க வேணுமான்னு கேட்கிறார். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நன்றாக படிக்க நான் சிறு பிள்ளைகளுக்கு சொல்றார். காதலிலும் ஹேண்ட்போனிலும் நேரத்தை செலவிட வேண்டாமாம். ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல போதகரை தந்திருக்காருன்னு சொல்றார். அவற்றை மன முடியாதபடிக்கு உங்கள் எல்லாரையும் நடந்து கொள்ளட்டாம். ஞாயிறு பாடசாலை 8 மணிக்கும் ஆராதனை 9 மணிக்கு நடக்குமாம். அதில் தவறாம கலந்து கொள்ளட்டாம். சரி, இப்போது வந்து அவர் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறாராம். சரியா சொன்னா ஒரு பரிசு தருவாரா? என்ன பரிசுன்னு தெரியல. சிறியவரோ பெரியவரோ வயது சென்றவரோ யார் என்றாலும் சொல்லலாம். தெரிந்தால் கையை வைத்துட்டான். தயவு செஞ்சு வாயால விடைய சொல்ல வேணாமாம். போன ஞாயிறுக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை தேவதாஸ் பாஸ்டர் எடுத்த செய்தி எது? தெரிஞ்சாக கையை வைத்துங்க. வாங்க முன்னுக்கு. முன்னுக்கு வரட்டான் தெரிஞ்சாக்கல. இப்ப என்ன செய்யறது? கையை வைத்து நாங்கள் எல்லாரையுமே விரட்டாம். என்னடாப்பா 3-4 பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. என்ன செய்யறது? சொல்லட்டாம் பதில. தண்ணீர். என்னது? சரியான பதிலாம். என்னென்ன தண்ணியை பத்தி சொன்னவரன்னு சொல்லலாம். ஒரு ஆள் சொல்ல. இன்னொரு தண்ணி என்ன? நீங்க இதுல இருந்து என்ன கற்றுக்கொண்ட? நீங்க நீங்க என்ன கற்றுக்கொண்ட? நீங்களா அவனு கேக்குது. அநியாயமா எதையும் மிதண்டாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கும். பரிச வந்து மாட்டின முதுகுலயே விட்டுட்டு வந்துட்டாராம். வார ஞாயிற்றுக்கிழமை வருவாராம். உங்களை எல்லாருக்கும் தவறாம தருவாராம். அவர் என்னை கைவிட மாட்டார்.
யார் கைவிட்டாலும் உண்மை இயேசு கைவிடவே மாட்டார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள், அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.